ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வழுதி விலாஸ். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ மாங்காய் சீசனுங்க. மாங்காய் ஊறுகாய் நம்ம எப்படி போடலாம் காட்டுறோம் பாருங்கள். வீட்டளவுக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இதே ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு தோணுன்னா கூட இது செய்யலாங்க. நல்லெண்ணெய், மிளகாத்தூள், உப்பு இவ்வளோதாங்க இதுக்கு செலவு. அதிகமாக செலவில்லை. நீங்கள் வாங்கி ஊறுகாய் போட்டு சேல் கூட பண்ணலாங்க. நான் இப்போ வீட்டுக்காக செய்கிறேங்க. இப்போ மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 கிலோ மாங்காய் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி ஈரம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதுக்கு நம்ம தேவை 100 கிராம் கடுகுங்க, 2 ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டையும் மாங்காய் ஊறுகாய்க்கு நம்ம இதை ரெண்டும் பொடி பண்ணிக்கலாங்க. பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எப்படி கலக்குறதுங்கிறது காட்டுறேன். பாருங்க, அந்த கடுகும் வெந்தயத்தையும் பொடி பண்ணியாச்சுங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம். அதனால் நான் கொஞ்சம் காரமாகவே போடுறேங்க. 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் அளவு மிளகாத்தூள் போட்டால் சரியாக இருக்குங்க. போட்டுட்டு ஊறுகாய் கல்லுப்பு தாங்க போடணும். உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா 1 வருஷம் ஆனாலும் கெடாது. இதை கை படாமல் கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கலக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. மிளகாத்தூள் உப்பு கலந்துட்டோங்க. இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது சில்வர் பாத்திரங்கிறதுனால நம்ம ஊறுகாய் உப்பு சேர்த்துருக்கிறதுனால பாத்திரம் வேஸ்ட்டாக போகுங்க. அதனால நம்ம மண் பாத்திரத்துக்கு மாற்றி வைக்க போகிறோங்க. இப்போ ஊறுகாய்க்கு நம்ம எப்போவுமே எந்த பொருளுமே ஈரமே இருக்கக்கூடாதுங்க. மாங்காயிலையும் தண்ணி ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா துடைச்சிடணும். பாத்திரம் எந்த பாத்திரம் எந்த கரண்டி எது யூஸ் பண்ணாலும் ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. இப்போ மண் பாத்திரம் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆட் பண்ணிடலாங்க. ஏன்னா சில்வரை விட மண் பானையில் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஊற வச்சு மறுபடியும் நம்ம அதாவது கண்ணாடி பவுலில் மாற்றி ஒரு 2 நாள் இதை அப்படியே உள்ளே வெயில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளே வச்சு குலுக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சோம்னாவே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் இருக்கிற பாட்டிலை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது நல்லெண்ணெய்ங்க, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய்ங்க. நம்ம யூஸ் பண்ணுறது 1 வருஷம் 6 மாதம் யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்ல எண்ணெயாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிருக்குறேங்க. பார்க்கலாம், தேவைப்பட்டதுன்னு நம்ம திரும்ப ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்குறோங்க. நம்ம கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஓரளவு எண்ணெய் இருக்குதுங்க. இந்த எண்ணெயே போதும். ஆனாலும் எனக்கு இந்த ஊறுகாய் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரும். அதனால் கொஞ்சம் ஆயில் நிறைய விட்டுக்கிறோங்க. இன்னொரு 50 ml சேர்த்துக்குவோம். இதை ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் கலந்து கொடுத்து ஈரம் இல்லாமல் அப்படியே கலந்து உள்ளேயே வச்சுக்கலாங்க. வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி படாத இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு காலையிலேயும் சாயந்தரம் ஒரு டைம் கலரி கொடுத்தோம்னாவே நல்லா ஊறி வந்துடுமுங்க. 2 days வச்சாவே போதும். 2 நாள் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஊறி வந்துடும். ஆயில் மேலே மறந்து வந்ததுனாவே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம இது மாதிரி செய்யும்போது ஒரு தட்டத்தில் ஒரு ஊறுகாய் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கடைசியாக கட்டி பெருங்காயம் எடுத்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோங்க. இதில் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க.
அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஆயில் இப்போவே வந்து உங்களுக்கு நல்லா மேலே மிதந்து வருது பாருங்கள். தேவையான ஆயில் இருக்குது. போதும். 2 நாள் ஊறும்போது இன்னும் நல்லா ஊறி நல்லா வந்துடும். இதை வந்து ஒரு வெள்ளை துணியால் அப்படியே கட்டி வச்சாலும் வச்சுக்கலாம், அல்லது ஈரம் இல்லாத ஒரு தட்டம் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. ஆனால் ஈரம் படக்கூடாதுங்க. ஈரமே ஒரு சொட்டும் கூட ஈரம் பற்றக்கூடாது. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. திரும்ப நான் நாளைக்கு கலரி விட்டுட்டு 2 நாள் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நேற்றுக்கு வந்து மாங்காய் இப்படி நம்ம கலந்து வச்சோம்ங்களா, இப்போ ஃபஸ்ட்டு டே பாருங்கள் எவ்வளோ ஆயில் மேலே வந்திருக்குதுன்ட்டு. இது நாளைக்கு ஒரு நாள் ஊறுனா போதுங்க. எடுத்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே கலரி விடுறேன். நாளைக்கு செகண்ட் டேங்கும் போது இன்னுமே ஆயில் மேலே வருங்க. இது அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. மாங்காய் ஊறுகாய் 2 நாள் ஊறுனது பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்ட்டு. ஆயில் பூரா மேலே மிதந்து மாங்காய் நல்ல உப்பு காரமெல்லாம் ஏறிடுச்சுங்க. இப்போ ஒரு சின்ன தாளிப்பு பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கண்டெய்னரில் வேற ஒன்றில் மாற்றிடுவோங்க. இப்போ ஒரு கரண்டி அடுப்பில் வச்சிடலாங்க. தாளிக்கிற கலவை நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. ஆனால் ஏற்கனவே அதில் வந்து எண்ணெய் ஊறிட்டுருக்கு, நிறைய எண்ணெய் இருக்குது. இதை இப்போ சும்மா கடுகு தாளித்து கொட்டுறதுக்காக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு புரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் நுணுக்கி வச்சு பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஊறுகாய் கூட கலந்துடலாங்க. நல்லா ஊறி வந்துடுச்சு. கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரம், ஒரு கண்ணாடி ஜார்லேயோ மாற்றி எடுத்து வச்சிட்டோன்னா 1 இயர் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாதுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.